எல்லாருக்கும் வணக்கம். டிவிகே சிபிஐ அப்டேட்ஸ். நேற்று விஜயுடைய அந்த பிரச்சார வாகனத்தை வந்து சிபிஐ ஆஃபீஸ்க்கு வந்து கொண்டு போயிருந்தாங்க. உடனே நம்ம மக்கள்லாம் வந்து டெல்லிக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டெல்லிக்கெல்லாம் கொண்டு போகல, இங்கே தான் இருக்குது. அது ஜஸ்ட் ஒரு விசாரணைக்காக தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. டிஎம்கே மக்கள் எல்லாருமே வந்து சீஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த பஸ்ஸே வராது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. அது போக வந்து தடயவியல் பிரிவு, ஸோ அவங்களும் வந்து செக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தடயவியலில் அதில் என்னத்தை தடயத்தை வந்து தேட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இத்தனை மாதம் கழிச்சு. ஸோ அந்த ஒரு நார்மல் விசாரணை அண்ட் வந்து அந்த பஸ்ஸுடைய டிரைவர், ஸோ அவர்கிட்டே அந்த ஒரு விசாரணை வந்து நடந்திருக்கு. நாளைக்கு வந்து சிபிஐ விசாரணை வந்து தலைவர் விஜய்கிட்டே வந்து நடக்க போகுது. அவர் டெல்லியில் போய் தான் வந்து இந்த விஷயம் நடக்க போகுது. ஒரு 2-3 நாள் அந்த விசாரணை நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. பிஜேபி ஆல்ரெடி வந்து செக் வைக்கிறதுக்காக தான் வந்து இந்த சிபிஐ விசாரணை அண்ட் ஜனநாயகம் ரெண்டையும் கையில் போட்டு வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அண்ட் ஜனநாயகனுக்கான அந்த அப்டேட் என்ன அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆல்ரெடி மேல்முறையீடு வந்து நேற்று பண்ணிட்டாங்க. பட் அதை வந்து அர்ஜென்சி வழக்காக வந்து எடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அர்ஜென்சி வழக்காக போட்டால் அதுக்கான அர்ஜென்ட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு படம் இறங்குறதுல இவ்வளோ அர்ஜென்ட் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய விசாரணை எப்போ நடக்கும் அப்படிங்கிறது வந்து 2வது தான் வந்து நமக்கு தெரியும். அண்ட் எல்லாரும் பல்பு வாங்கின ஒரு தருணம். ஸோ முந்தானத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, நைட்டு ஒரு 9:30-10 மணி வரைக்கும் வந்து தேமுதிக மீட்டிங் வந்து எல்லோரும் செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து நார்மலாக ஒரு 300 பேர் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு 4500 பேர் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. 4500 பேர் எதுக்காக பார்க்குறாங்கன்னா வந்து கூட்டணி எங்கே சேர போகிறாங்க அப்படிங்கிறது. கடைசி எல்லாருக்குமே பல்பு தான் வந்து கிடச்சிது. நம்ம டிவிகே மக்கள் தான் வந்து அதில் ஏகப்பட்ட பேர், நானும் முதற்கொண்டு தான். எல்லோரும் வந்து கமெண்ட்டில் வந்து என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கடைசி வந்து அப்படியெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் ஹெல்மெட் போட்டு வந்தால் வந்து பராசக்தி படத்துக்கான டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சென்னையில் ஒரு சம்பவம் வந்து நடந்தது. நாளுக்கான டிக்கெட்டுக்கு இந்த ஒரு நிலவரத்தில் தான் வந்து பராசக்தியுடைய நிலைமை வந்து போயிட்டுருக்கு. அடுத்ததாக அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும், நம்ம அண்ணன் வந்து இந்த பிஜேபி டிஎம்கே இவங்க 2 பேரை எப்படி சமாளித்து மேலே வர்றாரு அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அவருக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை, இந்த மாதிரி எல்லாரையும் வந்து அடிச்சுட்டு மேலே வந்தவர் தான். ஸோ இந்த விஷயத்துலையும் அரசியல்லையும் வந்து அவர் எப்படி மேலே வர போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த அப்டேட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Thank you.